கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். கடந்த 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்தில் பிரவேசிக்க பண்ணிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நற்செய்தி என்பது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல செய்தி. அது நம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நன்மையாக இருக்கலாம். பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு வெற்றியாக இருக்கலாம். அல்லது நம்முடைய யுத்தத்தில் கர்த்தர் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கும் ஜெயமாக இருக்கலாம். இந்த மாதத்தின் முதல் நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்பது. இந்த மாதத்தில் நாம் நற்செய்திகளை பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12 வரை உள்ள வசனங்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட மெய்ப்பர்கள் கூட்டத்தின் அருகில் தேவதூதன் வந்து நின்று, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்த செய்தி எல்லா ஜனத்திற்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏனென்றால் இந்த நற்செய்திக்குள் உலகத்தின் மீட்பு அடங்கியுள்ளது. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து, வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை அடங்கியுள்ளது. சந்தோஷத்தின் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபடியால் அவர் மூலமாக இந்த உலகத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பும் சுகமும் சமாதானமும் நிச்சயம் உண்டு. பஞ்சங்களும் பற்றாக்குறைகளும் ஒழிந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாகிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24 30 வரை சமாரியாவில் நடந்த பஞ்சத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளையே உண்ணும் அளவிற்கு பஞ்சம் சமேரியாவில் கொடூரமாக இருந்தது. அதை கேள்விப்பட்ட போது ராஜா மிகவும் கலங்கி போனான். கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசி மூலம் அந்த கொடூரமான பஞ்ச சூழ்நிலையில் கடந்து வந்தது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன், தேவனுடைய மனுஷனுக்கு பிரயோத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அநேக நேரங்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத வார்த்தைகளாக கடந்து வருகிறது. கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ராஜாவின் பிரதானி கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. அதை கண்களால் பார்ப்பாய், ஆனால் சாப்பிட மாட்டாய் என்று தீர்க்கதரிசி அறிவித்தார். பட்டணத்தில் 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். குஷ்டரோகிகள் மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி பாளையத்திற்கு புறம்பே தான் வசிக்க வேண்டும். அவர்கள் ஜனங்களோடு வாசம் செய்ய முடியாது. அவர்கள் தீட்டானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-9 வரை உள்ள வசனங்களில், சிரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று
சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் நினைத்தே பார்க்காத விதத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி சூழ்நிலைகளை மாற்றுவார். சீரிய இராணுவம் ஒரு காலகட்டத்திற்கு சமாரியாவே முற்றுகை போட்டு கர்த்தருடைய ஜனம் பஞ்சத்தில் பற்றாக்குறையில் ஒடுக்கப்படும் போது தங்கள் கூடாரங்களில் அளவுக்கடங்காத உணவுப் பொருட்களோடும் வெள்ளியோடும் பொன்னோடும் விலையுயர்ந்த வஸ்திரங்களோடும் தட்டுமொட்டு சாமான்களோடும் திருப்தியாக வாழ்ந்து கர்த்தருடைய ஜனம் வேதனையில் கூக்குரல் இடுவதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் எல்லாவற்றையும் விட்டு அலறி ஓடினார்கள். அவர்கள் ஓடின வழியெல்லாம் சிந்தப்பட்ட பொருட்களால் நிறைந்திருந்தது. முட்டனை போட்டு ஒடுக்கிய சத்ரு ஓடி போனான். சத்ருவின் கூடாரங்களில் அளவுக்கு அதிகமான உணவு இருக்கிறது. பஞ்சம் முடிந்தது என்ற செய்தியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி. தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாகவே 24 மணி நேரத்தில் சம்பவித்தது. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நற்செய்திகளை கேட்க செய்ய போகிறார். நம்முடைய பஞ்சம் முடிந்தது. ஒடுக்கின சத்துரு யுத்தம் செய்யாமலேயே அலறி கொண்டு ஓடிப்போனான். நம் வியாதிகள், சமாதான கேடுகள், பிள்ளைகள், வாழ்க்கையில் உள்ள சவால்கள் முடிந்தது என்னும் நற்செய்திகளை கர்த்தர் இந்த மாதத்தில் நம் காதுகள் கேட்க செய்ய போகிறார். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த கிறிஸ்து இயேசு இந்த நாளில் நமக்கு கொடுக்கும் வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்பது. நம் துக்கத்திற்கு காரணமான எல்லா சத்துருவின் சதிகளையும் இந்த மாதத்தில் கர்த்தர் முடிய செய்து நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள மகா பரிசுத்தரே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்த கிறிஸ்து இயேசுவே, நீர் பிறந்த நற்செய்தியை அறிவிக்கும் இந்த மாதத்தில் எல்லா பாடுகளையும் சவால்களையும் இந்த மாதத்தில் முடிய செய்து நற்செய்திகளை நாங்கள் கேட்க செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நித்திய வெளிச்சமாக இந்த மாதத்தில் பிரகாசித்து எங்கள் துக்க நாட்களை முடிய செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.